வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் மே 1, 2025 1/5/2025 தமிழ் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் பிற்பகல் 2:22 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 11:25 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. யோகம் சரியில்லை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம், லாவண்ய கௌரி விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அந்த 3ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு இன்று செலவுகளால் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நண்பர்கள், சக பணியாளர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இப்படி யார் கூடயாவது எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள், வெளிநாட்டுக்கு எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப்பு போகிறதோ, இல்லை வெளியூருக்கு டிராவல் பண்ணுறதோ, ஏதோ ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டு அதனால சந்தோஷம் அடைவீங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவார். அதுவும் குரு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குரு இருக்கிற நட்சத்திரம் மிருகசீரிஷம் நட்சத்திரம். அதனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரிலாக்ஸ்டா, மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். உறவுகளை பற்றிய நிகழ்வுகள் மனசுல ஓடும். அல்லது அவங்கள பத்தி நினைச்சு பேசுவீங்க, அல்லது அவங்க கூட தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு பேசுறதுக்கோ, அல்லது யாரையாவது சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உறவுகளை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் குறிப்பா தாய் வழி உறவினர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் காரணமாக வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது உள்ளூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த பிரயாணங்கள்னால சந்தோஷம் அடைவீங்களே தவிர சந்தோஷத்தினால பிரயாணம் போக மாட்டீங்க. நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின், அதாவது அவங்க குடும்பத்தாரின் மதிப்பு மரியாதை உயரும். உங்க குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தேவைக்காக, அதாவது உங்களுடைய எக்ஸாம் போன்ற விஷயங்களுக்காக எங்கேயாவது டிராவல் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தா அதுல வெற்றி அடைவீர்கள். இன்னைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்லையும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக பாஸ் பண்ணாம இல்ல படிப்புல தடை ஏற்படுத்திட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த தடை விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவு தருகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமையின் காரணமாக குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. செலவுகள் இருக்காது. இன்னைக்கு எங்கேயும் பெருசா வெளியில போக மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் தவிர்க்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறது. உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன வேற்றுமைகள் விலகிறது போன்ற விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். வீடு மனை அல்லது வண்டி வாகன வகையில சில பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஏற்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏற்கனவே போயிட்டு வந்த டிராவலுக்காக தான் செலவை தவிர இன்னைக்கு எங்கேயும் நீங்க வெளியில போக மாட்டீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த கவலைகள் பெருசா, உங்களுக்கு கவலை இருக்கும் ஆனா பெருசா உங்களை பாதிக்காது.
குடும்பத்தில் இன்னைக்கு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் தவிர்த்துட்டா போதும். மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த கவலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சார்ந்த கவலை, பணப்பற்றாக்குறை சார்ந்த கவலை, ஏதோ ஒரு விஷயம், எதிரிகள் சார்ந்த கவலைன்னு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வார்த்தைகளாக அங்கலாய்த்து பேசுவீர்கள். அதனால உங்களுடைய சில ரகசியங்கள் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இடம்பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. அடுத்தவங்க முன்னாடி உங்க குடும்ப ரகசியத்தை பேசுறத தவிர்க்கிறது நல்லது. மிதுன ராசி, ராசியில வளர்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச நபரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் நட்பு பாராட்டி அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் அல்லது அவுட்டிங் எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. ஏதாவது ஒரு பொது இடத்துக்கு போயிட்டு வர்றதுனால மன நிறைவு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணப்பற்றாக்குறையினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானம் ஜாஸ்தியாகும். வருமானம் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்துவ தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு அவங்களுக்கு இருந்து வந்த மனபேதங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் பெருசா இருக்காது, அதனால கவலைப்பட வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டு வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுவீங்க. உங்களுடைய வேலை, ஆஃபீஸ் வேலை இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா அதே சமயம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காவது போனீங்கன்னா அது உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டீங்க. அப்படியே போனா கூட சீக்கிரமா போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் வீட்டை கொஞ்சம் அழகுபடுத்தணும், வீட்டில் இருக்கிற வேண்டாங்கிற பொருளை டிஸ்போஸ் பண்ணணும்னு ஏதாவது நினைச்சு பிளான் பண்ணீங்கன்னா அதை கிளீன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். கடக ராசி, ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. அதனால உங்களுக்கு தேவையற்ற எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பத்தாரோடு எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவீங்க. குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பா உங்க வாழ்க்கை துணை, இப்ப ரீசெண்டா கல்யாணம் இருந்தது, இல்ல ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்கீங்க, மனபேதம் காரணமா பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்ந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து வந்த அந்த அந்யோன்யம் இத்தனை நாளா குறைவா இருந்தது, இப்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்க பேர்ல இருந்த மரியாதை உயர்வு அதிகரிப்பதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். அந்த சந்தோஷத்துல நிறைய செலவு பண்ணுவீங்க. அந்த செலவு தேவையா அப்படிங்கிறத நீங்க யோசிக்க மாட்டீங்க. இன்று உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆக்சுவலா கடன் பிரச்சனை அடங்குறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால கொஞ்சம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதனால உங்களுக்கு இன்னைக்கு அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவீங்க. இது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகளால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகி ஒற்றுமைத்தன்மை மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான நற்செய்திகள் வரும். அதே சமயம் இன்கிரிமெண்ட் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். ஸோ மொத்தத்துல இன்று உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் உங்கள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் தாயார் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் மூலமாக பண வருமானமோ அல்லது சொத்து லாபமோ ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராளிகளாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை பாராட்டி பேசுவாங்க. உங்களுக்கு தந்தை வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுக்கு தனிப்பட்ட முயற்சியினால் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற தன லாபம், திரவிய லாபம், பொருள் லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் வளர்வரை சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது லீகல் பிரச்சனைகள் முடிந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்பும் அமைகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட அரசாங்க அதிகாரிகளோ அல்லது உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உங்களுடைய மேல் அதிகாரிகளோ உங்களுக்கு திடீரென்று பாசமழை பொழிந்து அதன் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க. மற்றபடி வேலை விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய தாயாருடைய சொல் கேட்டு நடப்பது நல்லது. என்னைக்குமே வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்காம அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா சிக்கல் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதற்கு மாற்று இன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் இன்னைக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் மூலமாக புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதாவது ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தை வச்சு புதிய வியாபாரம், புதிய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதனால செலவுகள் ஏற்பட்டாலும் கவலைப்படாதீங்க. துலாம் ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். வளர்பிறை சந்திரன். அலுவலக ரீதியாக உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய வியாபார விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள்லாம் அடங்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக தொலைபேசி தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பு அதிகரித்து அதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டிருந்துன்னா அதுலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்பீங்க. ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்க மனசுலையும் உடம்புலையும் இருந்த புத்துணர்ச்சியை வெளிக்கொணர்வதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் மூலமாக குடும்பத்துல சில பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளா பிரச்சனை கிரியேட் பண்ணுகின்ற நபரே உங்களுக்கு இன்னைக்கு சுமூக தீர்வை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்பாடுகள். இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இத்தனை நாளா உங்க பேர்ல மரியாதை இல்லாம இருந்தவங்க இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய வகையில் இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அந்த வருமானத்திற்கு காரணம் யாருன்னு கேட்டா உங்க அப்பா இல்ல உங்க அப்பா வழி உறவினர். இதனால அவங்க கிட்ட நீங்க ஏற்கனவே பேசின தவறான பேச்சுக்கள்ல உங்க மனசுல ஊசலாடுறதுக்கு நிழலா வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க எதுவும் பேசுவாங்களோங்கிற ஒரு பயத்துல இருப்பீங்க. அவங்க பெருந்தன்மையா செயல்பட்டு உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் வளர்வரை சந்திரனா இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மட்டும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு.
நீங்க யாருக்கிட்டையாவது விதண்டாவாதம் பேசுறீங்க, குதர்க்கவாதம் பேசுறீங்கன்னா அந்த இடத்துல சிக்கல் ஏற்படும். அவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் ஆக்கப்பூர்வமா சில நல்ல விஷயங்களை பேசுறீங்க, இல்ல ஆன்மீக விஷயத்தை பேசுறீங்க, உங்களுடைய வளர்ச்சிக்காக அட்வைஸ் கேட்க போறீங்கன்னா அந்த அட்வைஸ் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்கக்கூடிய வகையில இருக்கீங்க. நன்மைகள் வேணும்னா நல்ல வார்த்தையை பேசுங்க. இல்ல இன்னைக்கு தேவையில்லாம யாருக்கிட்டையாவது வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னா நீங்க வாக்குவாதம் பண்றத தாராளமா பண்ணுங்க. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் வியாபார விஷயத்துல, குழந்தைகள் விஷயத்துல, உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவரோ மனைவியோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பரோ, இவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆனா அவங்க கிட்ட நான் தர்க்கவாதம் பண்ணுவேன், பிடிவாதம் பிடிச்சு செயல்படுவேன், எனக்கு இந்த செலவு பண்ணணும், அந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். அனாவசியமான கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வராம இருந்தாலும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு மழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய எதிரிகள், மறைமுக எதிரிகள் பொறாமை தீயில் வெந்து போவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால அவங்க யாராவது உங்களை பத்தி, மேலதிகாரிகளை பத்தி உங்ககிட்ட கிசு சொல்றேன், இல்ல தப்பான விஷயத்த சொல்றேன்னா எனக்கு எதுவும் வேண்டாம், நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப எதிரிகள் அல்லது குடும்ப உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதையாவது சொல்ல போக அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க உறவுகள், குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகளால் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அதே சமயம் குடும்ப சூழ்நிலையில், அதாவது குடும்ப தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அது இரட்டிப்பு செலவா மாறாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். புதிய நண்பர்களின் சந்திப்பு நிகழும். உங்களுடைய நண்பர்களோட ஃப்ரெண்ட்லியா ஃப்ரீயா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு லீவு வேற, அதாவது தொழிலாளர் தினம், அதனால இன்னைக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருப்பீங்க. புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்றதுக்கோ அல்லது பழைய நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினர், குறிப்பா உங்க வாழ்க்கை துணை உங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக சொல்றாங்கன்னா அதை கூட்டிட்டு போங்க. அது உங்களுக்கு மேலும் குடும்ப ஒற்றுமைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது, இல்ல குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்ததுன்னா அதை செலுத்துறது போன்ற விஷயங்களால் சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுத்த முடிவு சரியானதுன்னு இன்னைக்கு நிரூபணமாகறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வேலையில நீங்க செஞ்ச தப்ப எல்லாரும் குத்தி காட்டி பேசுவாங்க. ஆனா அந்த தப்பு தான் உங்களுடைய நிறுவனத்திற்கு ஒரு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க, உங்களை பத்தி எல்லா இடத்துலையும் சந்தோஷமா செயல்படுவாங்க. உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறதுனால உங்களுக்கு புலகாங்கிதம் அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். இன்னைக்கு அவார்டு ஏதாவது இருந்ததுன்னா அந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன். அதனால உங்களுக்கு இன்று எதிரிகளால் எந்த தொல்லையும் ஏற்படாது. குடும்ப எதிரிகளின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு ஏதாவது புதுசா ஒரு டாக்டரை செகண்ட் ஒப்பீனியன் போனீங்கன்னா
உங்களுக்கு இது நாள் வரை பயத்தை கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எடுத்த எக்ஸ்ரேல எடுத்த ஸ்கேன்ல இருந்த நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். அதனால கவலைப்பட வேண்டாம். குறிப்பா இளம் தம்பதிகள் திருமணமாகி சில நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கோ அல்லது வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருப்பவர்களுக்கோ இன்று வம்ச விருத்தி சார்ந்த செய்திகள், மருத்துவ ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு மட்டும் இல்லைங்க, வேலை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். குறிப்பா உடன்பிறப்புகள் மூலமாக பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நற்செய்தி வரும். உங்களுடைய ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில நட்பு பாராட்டுவார்கள். எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வியாதியிலிருந்து நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கு நோயிலிருந்து விமோசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற அலைச்சல்கள் குறைவான நாளாக இருக்கும். கும்ப ராசி 5ஆம் இடத்துல சந்திரன், வளர்வரை சந்திரன், குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க குழந்தைகள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு செயல்படுவீர்கள். அதனால குழந்தைகளுக்கும் அறிவார்த்தமான செயல்பாடுகளால் அறிவுபூர்வமான வெளிப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தவர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்படுத்தின வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு சாதகமா அவர்களின் மனம் மாறுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பங்காளி சண்டையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பங்காளிகள் அவர்கள் அடங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க. அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். குடும்பத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் பிடிவாத குணத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்க பேர்ல குற்றம் சுமத்தின நபர் உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வகையில, படிப்பணியை தரக்கூடிய வகையில சில நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெடுநாளைக்கு முன்னாடி தொடர்புல இருந்த சில நபர்கள், ஏதாவது ஒரு நண்பரையோ இல்ல உங்க வெல்விஷரையோ மீண்டும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த ஆதாயம், வியாபாரம் சார்ந்த ஆதாயம், வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல, அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய சங்கம் சார்ந்த அல்லது அசோசியேஷன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களால் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். மீன ராசி, இன்று உங்களுக்கு உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வேலை விஷயமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சி வெற்றியை தரும். சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அலுவலக ரீதியாக அரசாங்க வகையில உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். போலீஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, போலீஸ், மிலிட்டரியில இருக்கிறவங்க, செக்யூரிட்டி போர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு எதிரிகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த சுக குறைவிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாளுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியான புதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அவரே உங்களுடைய நட்சத்திரநாதனும் கூட. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்தோ அல்லது எதிர்கொண்டோ வெற்றி காண்பீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இந்த செலவுகள் உங்க வீட்டை உங்க பேர்ல மாத்துறதுக்கோ வண்டியை உங்க பேர்ல மாத்துறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.